ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து என்ஓசி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அஃபிடேவிட் தேவை. ஸோ அஃபிடேவிட் வந்து நம்ம லோக்கல் அட்வொகேட்டிட்ட போய் 100 ரூபா ஸ்டாம்பில் இந்த ஃபார்மெட் வந்து நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இந்த 100 ரூபா ஸ்டாம்பில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணலாம், அந்த டேஷில் இருக்க ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ்லாம் நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேம், அடுத்தது உங்கள் ஃபாதர் நேம். உங்கள் நேமுக்கு இனிஷியலோடு சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். ஃபாதர் நேம் ஆல்சோ இனிஷியலோடு போடுற மாதிரி இருக்கும். அடுத்து ஏஜ், நீங்கள் எப்போ டேட் ஆஃப் பர்த்தோ அதை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அட்ரஸ், இந்தியாவில் இருக்க அட்ரஸில் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்தியாவில் அட்ரஸில் கீழே இன்னொன்று இந்தியன் அட்ரஸ்ன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேயே உங்கள் இந்தியன் அட்ரஸை மேலே நீங்கள் மென்ஷன் பண்ண அட்ரஸை போட்டுட்டு நீங்கள் அங்கே எவ்வளோ இயர்ஸ் நீங்கள் இருந்தீங்க. லைக் இப்போ நீங்கள் 10 வருஷம் நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் 10 வருஷம் நீங்கள் இருந்த மாதிரி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன்று வந்து ஐ சப்மிட் தட் ஐ ஹாவ் கம்ப்ளீட் மை எம்பிபிஎஸ் கோர்ஸ் பை தி இயர். இப்போ நீங்கள் எந்த இயரில் நீங்கள் உங்கள் கோர்ஸை முடிச்சிங்களோ அந்த டீட்டெயில்ஸ் உங்கள் காலேஜ் நேம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் சென்னைன்னு போடுற மாதிரி இருக்கும். இங்கே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் பண்ணுறதுனால நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில்னு போடுறோம். எம்பிபிஎஸ் டிகிரி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை, நம்ம எந்த காலேஜில் முடித்தோமோ அந்த காலேஜ் நேம் போட்டு இயர், நீங்கள் பிலிப்பைன்ஸ்னால் பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி இதுனால் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் பேரண்ட் இன்ஸ்டிடியூஷன். இப்போ நீங்கள் எந்த காலேஜில் முடிச்சிங்களோ அதே தான் காலேஜ் நேம் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாஸ் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லி. நம்ம டெல்லியில் தானே நம்ம ஸ்க்ரீனிங் சர்டிஃபிகேட் வாங்கினோம். ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே இருக்கிறது அவ்வளோதான். நீங்கள் இதை அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இடையில இருக்க டேஷில் இருக்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிடுங்க. ஃபோர்த் ஒன்று வந்து ஐ சப்மிட் தட் ஐ ஹாவ் அப்ளைட் ஃபார் மை கம்பல்சரி ரொட்டேட்டரி இன்டர்ன்ஷிப் in India and provide no objection certificate to do CRMI in any recognized government medical college where I intend to do my CRMI from. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பெக்கில் போட்டிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஹவு many இயர்ஸ் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் 2024 to 2025னா நீங்கள் அதே மாதிரி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு CRMI 1 இயர் இன்டர்ன்ஷிப்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்கள் டாக்குமெண்ட்ஸில் இருக்க ஒரிஜினாலிட்டியை வச்சு நீங்கள் செக் பண்ணி அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் எதாச்சும் நீங்கள் மிஸ்டேக்காக உங்கள் காலேஜ் நேம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் இதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்.